வார்த்தை என்ன, வாக்கு தத்தம் என்ன? ஜூலை மாசம் கடவுள் நமக்கு கொடுக்கிற வாக்கு தத்தம் என்ன என்றால், நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்ற ஒரு வார்த்தையை கர்த்தர் நமக்கு தருகிறார். ஸ்தோத்திரம். நான் உனக்கு துணை நிற்கிறேன். ஸ்தோத்திரம். நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறார். ஸ்தோத்திரம். நீ தனிமையாய் அல்ல, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று ஆண்டவர் பேசுகிறார். நான் உன்னை தனிமையாய் விடுவதல்ல, நான் உன்னை தனிமையாய் விடமாட்டேன், நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தர் இந்த 7வது மாதம் நமக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார். ஸ்தோத்திரம். நான் தனிமை, நான் என்ன செய்ய போறேன்? எனக்கு யாரும் உதவி இல்லையே, எந்த வழியிலும் எனக்கு யாரும் சப்போர்ட் இல்லையே, நான் என்ன செய்ய போகிறேன் என்று ஒரு கலக்கம் உனக்குள் இருக்கிறதா? ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு துணை நிற்கிறேன். துணை நிற்கும் தெய்வம், துணை நிற்கும் தெய்வம். ஸ்தோத்திரம். இந்த மாதம் எல்லாம் இந்த வார்த்தை தான் நம்மை பலப்படுத்தி நடத்த போகிறது. இந்த மாதமெல்லாம் அந்த வார்த்தை உன்னோட பேசும்போது, நான் உன் கூட இருக்கிறேன், நான் உன் கூட இருக்கிறேன், நான் உனக்கு துணையா இருக்கிறேன், நான் உனக்கு துணையா இருக்கிறேன். நீ போ, நீ நில்லு, நீ செய்யு, நீ நட, நான் உனக்கு துணையா இருக்கிறேன் என்று கர்த்தர் இந்த மாதம் நமக்கு நல்ல வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். கர்த்தர் கொடுக்கிற இந்த வார்த்தை இந்த மாதம் எல்லாம் நம்மை பலப்படுத்த முடியாது. கரங்களை மேல உயர்த்தி ஒரு நிமிஷம் எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுமா அந்த வாக்குக்காக. Praise the Lord. ஸ்தோத்திரம். ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். லார்ட் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். எங்கு படிக்கிறோம் என்றால் ஏசாயா 41ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துக்கு நாம் வருகிறோம். ஏசாயா 41ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் இந்த வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். உன் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். துணை நிற்கிறேன் என்று சொல்லுது மாத்திரம் இல்லையா, வலது கையை பிடித்து சொல்றாராம். வலது கையை பிடித்து சொல்லுகிறார், நான் உனக்கு துணை நிற்கிறேன். ஸ்தோத்திரம். என்ன அர்த்தம்? அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏதோ சில வேலையை உன்னை ஆண்டவர் செய்து முடிக்க வைக்க போறார். ஏதோ ஒரு வேலையை உன்னை கொண்டு ஆண்டவர் செய்து முடிக்க போகிறார். உன்னை கொண்டு செய்ய போகிறார், உன்னை கொண்டு செய்து முடிக்க போகிறார். அதுக்கு தான் அந்த வார்த்தை, நான் துணை நிற்கிறேன், நீ செய், நான் துணை நிற்கிறேன், நீ காரியத்தை நடப்பி. ஸ்தோத்திரம். யாருக்கு துணை நிற்கிறார் இந்த இடத்துல? யாருக்கு துணை நிற்பேன் என்று சொல்லுகிறார் ஆண்டவர்? ஒரு 6 கூட்டத்தார் அந்த அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு 6 பேருக்கு இந்த வாக்குத்தத்தம் சொல்றாரு. அந்த 6 பேர்ல நீங்க யாராவது ஒரு ஆள் இருக்கலாம். ஒரு 6 கூட்ட ஜனங்களுக்கு இந்த வாக்குத்தத்தம் சொல்றார். ஸ்தோத்திரம். யார் அந்த 6 கூட்டத்தார்? முதலாவது, உன்மேல் எரிச்சலாய் இருக்கிறார்களா, உனக்கு இந்த வாக்குத்தத்தம்.
எங்க படிக்கிறோம்? 11ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கு. உன்மேல் எரிச்சலா இருக்கிறார்களா, நான் உனக்கு துணை நிற்பேன். ஆமென். அவ்வளவுதான். எரிச்சல் எரிச்சல் எரிச்சல், நம்மளை பார்த்தாவே எரிச்சல், நம்ம குடும்பத்தை பார்த்தாவே எரிச்சல், குடும்பத்தை பத்தி கேட்டாவே எரிச்சல், எரிச்சல் எரிச்சல் என்று சூழ்நிலையில் நீ இருக்கிறாயா, உனக்கு இந்த வாக்குத்தத்தம், நான் உனக்கு துணை நிற்பேன். ஸ்தோத்திரம். இரண்டாவது இந்த கூட்டம், இரண்டாவது யாருக்கு இந்த வாக்குத்தத்தம் என்றால், இரண்டாவது கூட்டம் பாருங்க, உன்னோடு கூட வழக்காடுகிறார்களா, நான் உனக்கு துணை நிற்பேன். அதே வசனம் தான் இருக்கு. உன்னோடு கூட வழக்காடுகிறவர்களுக்கு கர்த்தர் துணை நிற்பார். ஒண்ணுத்திலும் விடுறதில்ல, ஒரே போராட்டம் தான். ஒன்னு சொன்னா அதுக்கு பதில் சொல்றது, ஒன்னு சொன்னா விடுறதில்ல, ஒரே வழக்காடுவது, விரோதமா நிற்பது. அப்படியே ஸ்தோத்திரம். அவர்களை பார்த்து ஆண்டவர் இந்த மாதம் சொல்லுகிறார், நான் உனக்கு துணை நிற்கிறேன். மூன்றாவது கூட்டம் யார்? மூன்றாவது யாருக்கு இந்த வாக்குத்தத்தம் என்றால், உன்னோடு கூட போராடுகிறார்களா, நான் உனக்கு துணை நிற்பேன். 12ஆம் வசனம். உன்னோடு கூட போராடுகிறார்கள். போராட்டம் போராட்டம் என்று சொல்லுகிறாயா, கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்கு துணை நிற்கிறேன். ஸ்தோத்திரம். துணை நிற்கும் தெய்வம் பேசுகிறார், துணை நிற்கும் தெய்வம் உனக்கு வாக்கு கொடுக்கிறார். ஸ்தோத்திரம். எல்லாரும் உன் மேல எரிச்சல் அடைகிறாங்களா, கர்த்தர் உன் துணை நிற்கிறார். உன் கூட வழக்காடுகிறார்களா, கர்த்தர் உனக்கு துணை நிற்கிறார். உன்னோடு கூட போராடுகிறார்களா, கர்த்தர் உனக்கு துணை நிற்கிறார். அவ்வளவுதான். ஸ்தோத்திரம். நான்காவது கூட்டம் யார்? உன்னோடு கூட யுத்தம் பண்ணுகிறார்களா, கர்த்தர் உனக்கு துணை நிற்கிறார். யுத்தம் பண்ணுகிறார்கள் எனக்கு விரோதமாய் என்று சொல்லுகிறாயா, கர்த்தர் உனக்கு துணை நிற்கிறார். அவ்வளவுதான். ஸ்தோத்திரம். ஐந்தாவது கூட்டம், ஐந்தாவது யாருக்கு இந்த வாக்குத்தத்தம் தெரியுமா? ஐந்தாவது கூட்டம் யாருன்னா, பூச்சி. யாருக்கு அந்த வாக்குத்தத்தம்? பூச்சிகளுக்கு வாக்குத்தத்தம். 14ஆம் வசனம். யாக்கோபு என்னும் பூச்சி, பூச்சிக்கு இந்த வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். பூச்சி, புழு. தாவீது சொல்றார், புழு, நான் மனிதன் அல்ல புழு என்று சொல்லுகிறார். இங்க பூச்சி. இது என்னத்தை காட்டுது? அற்பம், கேவலம். உன்னை ஜனங்கள் அற்பமா நினைக்கிறார்களா? இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு துணை நிற்கிறேன். யாக்கோபு என்னும் பூச்சியே, அற்பமாய் இருக்கிறவளே, ஜனங்களுக்கு முன்பாய், சொந்த பந்தங்களுக்கு முன்பாய், சமுதாயத்துக்கு முன்பாய் என்ன அற்பமா நினைக்கிறாங்க எல்லாரும். என்ன எல்லாம் ஒரு பூச்சி போல, ஒரு புழு போல என்ன நினைக்கிறாங்க, என்னை யாரும் மதிக்கிறதே இல்லை அப்படின்னு நினைக்கிறியா? கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்கு துணை நிற்கிறேன். பூச்சிகளுக்கு எல்லாம் கர்த்தர் நிற்கிறாருங்க, உனக்கு நிற்க மாட்டார? பூச்சிக்கிட்ட எல்லாம் பேசுறாரு. ஸ்தோத்திரம். நீ தான் அந்த பூச்சி. அற்பமாயும் அசிங்கமாயும் வெறுப்பாயும் கேவலமாயும் நினைக்கப்படுகிறாயா, பேசப்படுகிறாயா, பார்க்கப்படுகிறாயா? உனக்கும் ஆண்டவர் பேசுறார், நான் உனக்கு துணை நிற்கிறேன். ஸ்தோத்திரம். ஆறாவது கூட்டம், சிறு கூட்டம். ஆறாவது யாருக்கு இந்த வாக்குத்தத்தம்? ஆறாவது காரியம் யாருக்கு இந்த வாக்குத்தத்தம் என்றால், சிறு கூட்டம், சின்ன கூட்டம். பெரிய ஒரு ஜனபலம் இல்லாதவர்கள், சின்ன ஒரு குடும்பம், சின்ன ஒரு ஆளு, பெரும் கூட்டம் ஒண்ணுமில்லை, சிறு கூட்டமே.
யார் எனக்கு நிறைய பேர் எனக்கு சப்போர்ட்லாம் கிடையாது. நான் ஒரு சின்ன கூட்டம். உனக்கு தான் இந்த வாக்கு தத்தம். ஸ்தோத்திரம். 6 பேருக்கு இந்த வாக்கு தத்தம் கடவுள் கொடுக்கிறார். நீ எந்த கூட்டத்தில் இருக்கிறாய் என்பதை நீ அறிந்து கொள். ஸ்தோத்திரம். எரிச்சல் அடையும் கூட்டத்தில் இருக்கிறாயா? கர்த்தர் உனக்கு வாக்கு கொடுக்கிறார். வழக்காடப்படுகிற கூட்டத்தில் இருக்கிறாயா? கர்த்தர் உனக்கு வாக்கு கொடுக்கிறார். போராடுகிற கூட்டத்தில் இருக்கிறாயா? கர்த்தர் உனக்கு வாக்கு கொடுக்கிறார். யுத்தம் யுத்தம் என்று சொல்லப்படுகிற கூட்டத்தில் இருக்கிறாயா? கர்த்தர் உனக்கு வாக்கு கொடுக்கிறார். சிறு பூச்சியே, அற்பமாய் நினைக்கப்படுகிற இடத்தில் இருக்கிறாயா? கர்த்தர் உனக்கு வாக்கு கொடுக்கிறார். சிறு கூட்டம், நான் ஒரு சிறிய ஆள் என்று சொல்றாயா? கர்த்தர் உனக்கு வாக்கு கொடுக்கிறார். நான் உனக்கு துணை நிற்கிறேன். சரி, இப்படிப்பட்ட கூட்டத்திற்கு, ஜனத்திற்கு தேவன் துணை நிற்கும் பொழுது என்ன நடக்கும்? 4 விஷயம் அங்கே எழுதிருக்குது எல்லாமே. கர்த்தர் உனக்கு துணை நிற்கும் பொழுது உனக்கு என்ன நடக்கும்? தேவன் நமக்கு துணையா இருக்கும் பொழுது இந்த சூழ்நிலை, இந்த 6 சூழ்நிலையில கடவுள் நமக்கு துணையாய் நிற்கும் பொழுது நமக்கு என்ன நடக்கும்? 4 காரியம் நடக்குதுங்க. ஸ்தோத்திரம். இந்த 4 காரியம் தான் இந்த மாசம் நடக்க போகுது உனக்கு. ஆமென். நம்பர் 1, கர்த்தர் உனக்கு துணையாய் நிற்கும் பொழுது உனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் வெட்கப்பட்டு போவார்கள். 11ஆம் வசனத்தில் ஸ்தோத்திரம். எரிச்சலா இருக்கிறவர்கள் என்ன வாங்கலாம்? வெட்கப்பட்டு போவா. ஏன்? கர்த்தர் துணையாய் நிற்கிறார். கடவுள் உன்னோடு கூட இருக்கிறார் என்பதை இந்த 4 காரியத்தின் மூலம் கர்த்தர் உனக்கு காண்பிப்பார். கர்த்தர் உனக்கு துணையா இருப்பதை இந்த 4 விஷயத்தில் உனக்கு கர்த்தர் காண்பிப்பாராக. ஆமென். வெட்கப்பட்டு போவார்கள். ஸ்தோத்திரம். இரண்டாவது காரியம், நாசமாவார்கள். என்ன ஆவார்களா? நாசமாவார்கள். ஸ்தோத்திரம். அதே வசனம் தான் சொல்றது. முதலாவது, ஜனங்கள் விரோதமா இருக்கிற ஜனங்கள் என்ன ஆவாங்க? வெட்கப்பட்டு போவார்கள். 2வது, நாசமாவார்கள். ஸ்தோத்திரம். ஏன்? கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். எனக்கு விரோதமா எரிச்சல் அடைறாங்க, எனக்கு விரோதமா போராடுறாங்க, எனக்கு விரோதமா யுத்தம் பண்றாங்க, எனக்கு விரோதமாய் வழக்காடுறாங்க, எப்பவுமே எனக்கு விரோதமாய் வேலை செய்து கொண்டே இருக்கிறாங்க. நான் என்ன பண்றது? என் தேவனிடத்தில் நான் முறையிடுகிறேன். என் தேவன் என் பட்சத்தில் வேலை செய்கிறார். நீ சும்மா இரு, உனக்காக நான் யுத்தம் பண்ணுவேன். கர்த்தர் உன் பட்சத்தில் வேலை செய்யும் பொழுது உனக்கு விரோதமாக இருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவார்கள். 2வது காரியம், நாசமாவார்கள் அவர்கள். ஸ்தோத்திரம். உனக்கு விரோதமாய் வழக்காடுகிறவர்கள், உனக்கு விரோதமாய் எரிச்சல் அடையவர்கள் நாசமாய் போவார்கள். ஸ்தோத்திரம். 3வது என்னவென்றால், 3வது காணாம போயிடுவாங்க. 12ஆம் வசனத்துல என்ன படுறது? காணாம போயிடும். உனக்கு விரோதமாய் எரிச்சல் அடைந்து பேசி யுத்தம் பண்ணி, உன் விரோதமாய் வழக்காடி, உன்னை அற்பமா நினைச்சு, உன்னை ஒரு பூச்சி போல நினைச்சு, உன்னை கேவலப்படுத்தி செய்யறவங்க எல்லாம் பாருங்க, கொஞ்ச நாள் ஆள் அட்ரஸ் எல்லாம் போறாங்க பாருங்க. காணாமல் போவார்கள். ஏன் காணாம போனாங்க? கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார். கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார். காட்டுறாரு கடவுள். பாருங்க, உங்களுக்கு விரோதமாய் ஒரு கூட்டம் யாராவது எழும்பி விரோதமாய் செய்து கொண்டே இருக்கிறாங்கன்னா ஆண்டவர் கொஞ்ச நாள் விடுவார். உனக்குள்ளே ஆண்டவர் எதிர்பார்க்கிற அந்த தன்மை வரும் வரைக்கும் விடுவார். ஒரு பொறுமையோ, ஒரு சகிப்பு தன்மையோ, ஒரு தாழ்மையோ, உனக்குள்ள கடவுள் எதை எதிர்பார்க்கிறாரோ அது உனக்குள்ள வரும் வரைக்கும் விடுவார். அது வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் அவன் காணாம போயிடுவாங்க. இதாங்க கர்த்தர் நடத்துற பாதை.
மறுபடியும் நீ அவங்கள தேட கூட கிடைக்க மாட்டாங்க. மறுபடியும் அவங்க வந்து உனக்கு விரோதமாய் செய்யணும்னு நினைச்ச கூட செய்ய முடியாது அவங்களால. கர்த்தர் நியமித்த காரியங்கள் நடக்கும். ஆமென் சொல்லுங்க எல்லாரும். ஹல்லேலூயா. எல்லாம் கர்த்தர் நன்மைக்காக தான் செய்கிறார். உனக்கு விரோதமாய் ஒருத்தர் எழும்புகிறார்கள், நன்மைக்காக தான். உனக்குள்ள ஏதோ நன்மையை உண்டாக்குகிறார். ஹல்லேலூயா. காணாம போயிடுவாங்களோ. ஸ்தோத்திரம். அவங்க உன்னை காணா போன உன்னை தோர்த்து நினைச்சாங்க, கடைசியில் அவங்க காணாம போயிடுவாங்க. கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறார். அடுத்த 4வது காரியம், இல் பொருள் ஆயிடுவாங்களாம் அவங்க. 12வது வசனம் அருமையான வார்த்தை, சூப்பரா படிக்கிறதுக்கு. அது அவங்க என்னமா ஆயிடுவாங்களாம் அவங்க? 12வது வசனம் கடைசி வார்த்தை பாருங்க, இல் பொருள். அப்படின்னா என்ன? இல் பொருள் ஆவார்கள். கடவுள் பாருங்க தன் ஜனத்திற்கு எவ்வளவு சப்போர்ட்டா பேசுறாரு பாத்தீங்களா? ஒவ்வொரு வார்த்தை அவர் கொடுக்கறத பாருங்க. எரிச்சல் அடைகிறாங்களா, வழக்காடுறாங்களா, போராடுறாங்களா, யுத்தம் பண்றாங்களா, உன்னை பூச்சி போல் நினைக்கிறாங்களா, எப்படி சொல்றாரு பாருங்க, எப்படி பேசுறாருங்க பாருங்க ஆண்டவர். நம்மளை நம்ம அந்த அளவுக்கு நம்மை நேசிச்சு நம் பட்சத்தில் நம் தேவன் இருக்கிறாருங்க. ஆமென் சொல்லுங்க. அவர்கள் இல் பொருள் ஆவார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? அது எப்படி சொல்றது? இதுவும் இல்லாம போறதுதான். ஆனா இங்க ஒரு பொருள் இருக்குது அப்படி இப்ப பாக்குறோம், கொஞ்ச நேரம் அந்த பொருள் அங்க இருக்காதா? இல் பொருள். அப்படி ஒரு பொருளே இல்ல, அப்படி ஒரு ஆளே இல்ல, அப்படி ஒரு வீடே இல்ல, அப்படி ஆயிடுவாங்க அவங்க. யாரு? உனக்கு விரோதமாக எழும்புவர்கள். கர்த்தர் உன் பட்சத்தில் இருக்கும் பொழுது, கர்த்தர் உனக்கு துணையா இருக்கும் பொழுது அவர்கள் இல் பொருள் ஆவார்கள். அப்படிப்பட்ட ஆளே இல்லையே, அப்படி ஒரு ஆள் இருந்தாரா அப்படின்னு சொல்றதுதான் அது. கர்த்தர் நமக்கு துணையாய் நிற்கும் பொழுது பெரிய காரியங்களை கர்த்தர் செய்யறாருங்க. ஸ்தோத்திரம். அடுத்த பகுதி நாம் போயிடும், கடைசி பகுதி. இது நமக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களுக்கு நடக்கிற காரியம். கர்த்தர் நம் துணையாய் இருக்கும் பொழுது இப்போ நமக்கு என்ன நடக்குது? இது வரைக்கும் நம்முடைய விரோதிகளுக்கு இதெல்லாம், கர்த்தர் பட்சத்தில் இருக்கும்போது உன் விரோதிகள் நடக்கும் என்று ஆண்டவர் பேசிட்டாரு. இப்போ உனக்கு என்ன? நான் உனக்கு துணையாய் இருக்கிறேன் என்று சொல்லி நமக்கு என்ன நடக்கும் என்றால், உன்னை புதிதும் கூர்மையுள்ள எந்திரமாக்குவேன். கர்த்தர் நம்ம கூட இருக்கும், நம்ம துணையாய் நிற்கும் போது நம்ம என்னவா மாற போறோமா? புதுதும் கூர்மையான எந்திரம் ஆக்குவேன். பழசு இல்ல, உன்னை புதுசா ஒரு எந்திரம் போல கர்த்தர் உன்னை மாற்ற போகிறார். ஏன்? கர்த்தர் என் துணையா இருக்கிறார். பாருங்க, என்ன பாருங்களேன், கடவுள் ஒரு ஆளு கூட இருக்கிறார் என்றால் அவங்க காரியம் எல்லாம் புதுசா மாறிட்டே இருக்கும். அப்படியே ஆமாங்க, அனுதினம் அவங்க சந்தோஷம் புதுசா இருக்கும், அனுதினம் அவங்க சமாதானம் புதுசா இருக்கும், அனுதினம் அவங்களுடைய அனுபவங்கள் புதுசா இருக்கும், அவருடைய மகிழ்ச்சி புதுசா இருக்கும், பழசா இருக்காது. ஸ்தோத்திரம். புதுசாவே இருக்கும் கர்த்தர் ஒருவனோடு இருக்கும் பொழுது. ஆமாங்க, நீ படிக்கிற வேதம் உனக்கு புதிதா இருக்கும், கர்த்தர் கொடுக்கிற தரிசனங்கள் எல்லாம் புதுசா இருக்கும், கர்த்தரோடு பேசுகிறது புதிதா இருக்கும். கர்த்தர் ஒரு மனிதனோடு இருக்கிறார் என்றால் அவனுடைய அனுபவங்கள் ஒன்றும் பழசாக விடவே மாட்டார். பழசாவே இருக்காது அவனுக்கு, ஒவ்வொரு நாளும் புதுசா இருக்கும் அவனுக்கு. இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்திலே அத்தனை வருடங்கள் நடந்தாலும் அவருடைய பாதரட்சைகள் தேயவில்லை, அவருடைய வஸ்திரங்கள் பழசாகவே இல்லை. அப்பனா எப்படி இருந்திருக்குது? அப்போ புதுசாவே இருந்துக்குது. ஸ்தோத்திரம். ஆமாங்க, புதிய சந்தோஷம், புதிய பாதை, புதிய அனுபவங்கள், புதிய சமாதானம். படையெல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிது. அதுதான் கடவுள் நம்ம கூட இருக்கிற அடையாளம். புதுசாவே இருக்கும். ஸ்தோத்திரம். கர்த்தர் உன்னையும் கூட புதிதான
கூர்மையான எந்திரமாய் ஆக்க போகிறார், மாற்ற போகிறார். ஏதோ ஒண்ணு ஆண்டவர் புதுசா மாத்த போறான். புதியான அனுபவங்களோட மாற்ற போகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இந்த எந்திரம் என்ன செய்ய போகிறது? ஒரு 5 காரியங்கள். உன்னை கடவுள் ஒரு புதிதான எந்திரமா மாற்ற உடனே நீ என்ன செய்ய போற தெரியுமா? 5 காரியம் செய்ய போற. நீ, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லிட்டாரு. இந்த மாதம் பல காரியங்கள் உன் வாழ்க்கையில் நடக்க போகிறது. ஆமென். இந்த வாக்குத்தத்தம் பல காரியங்களை உன் வாழ்க்கையில் செய்ய போகிறது. உனக்கும் செய்ய போகிறது, உன் சத்துருக்களுக்கும் செய்ய போகிறது. ஸ்தோத்திரம். நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லி உன்னை புதிதும் கூர்மையான எந்திரமாய் கர்த்தர் மாற்றுகிறார், மாற்ற போகிறார். அந்த எந்திரம் 5 காரியங்கள் செய்ய போகிறது. முதலாவது, அந்த எந்திரம் என்ன செய்ய போகிறது? மலைகளை மிதித்து போட போகிறது. அந்த எந்திரம் என்ன செய்ய போகுது? மிதிக்க எதை? மலைகளை குன்றுகள். மலைகள்லாம் என்ன? நமக்கு முன்னாடி இருக்கிற பெரிய பெரிய பிரச்சனை, நமக்கு முன்னாடி இருக்கிற பெரிய பெரிய ப்ராப்ளம், மலையை போல இருக்கிற கஷ்டம், மலையை போல இருக்கிற பிரச்சனை, மலையை போல இருக்கிற காரியங்கள், மலை போல இருக்கிற சோதனைகள், இதெல்லாம் உன்னை கொண்டே கடவுள் உடைக்க போகிறார். நீ எதை மலை, எது பெரிய பிரச்சனை, எது குன்று, எது மலை என்று நீ பயந்து கலங்கி நின்று கொண்டிருக்கிறாயோ, உன்னை கொண்டே கர்த்தர் அதை மிதிக்க போகிறார். ஏன்? கர்த்தரின் துணையாய் நிற்கிறார். அவ்வளவுதான். கர்த்தர் என் துணையாய் இருக்கிறபடியால் நான் மலைகளை மிதிப்பேன். என்ன செய்வாங்க? முதலாவது அவங்க மிதிப்பார்கள். ஸ்தோத்திரம். இரண்டாவது நொறுக்குவார்கள். இரண்டாவது என்ன செய்வாங்க? அவங்க முதலாவது மிதிப்பார்கள், இரண்டாவது நொறுக்குவார்கள். நீங்க தான் அது, நான் தான். எப்படி நடக்கும்? கர்த்தர் என் துணையா இருக்கிறார். கர்த்தர் எனக்கு துணையா இருக்கிறபடியால் நான் என்னுடைய பிரச்சனைகளை மிதிப்பேன். எனக்கு முன்பா இருக்கிற மலைகளை நான் மிதிப்பேன். கர்த்தர் எனக்கு துணையா இருக்கிறபடியால் எனக்கு முன்பா இருக்கிற மலைகளை நான் நொறுக்குவேன். ஏதோ புதுசா உன்னை மாற்றி கடவுள் பல மலை போல இருக்கிற பிரச்சனை எல்லாம் ஆண்டவர் உடைத்து நொறுக்கி உனக்கு ஆண்டவர் வழிகளை உண்டாக்க போகிறார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தர் பேசுகிறார். மூன்றாவது அந்த நீங்க என்ன பண்ண போறீங்க? மூன்றாவது, எல்லாவற்றையும் பதராய் மாற்ற போகிறீர்கள். என்ன பண்ணுவாங்க அவங்க? பதராய் மாற்ற போகிறாய். நீதான் மிதிக்க போகிறாய், நொறுக்க போகிறாய், பதராக்க போகிறாய். காரணம், கர்த்தர் என் கூட இருக்கிறார். கடவுள் எனக்கு துணையா இருப்பதினால் சத்துருக்கள் வெட்கப்பட்டு போவார்கள். அது மாத்திரமல்ல, கர்த்தர் என்னை புதிதான ஒரு எந்திரமாய் மாற்ற போகிறார். நான் மிதிக்கிறவனாய் மாறப்போகிறேன், நொறுக்கிறவனாய் மாறப்போகிறேன். மூன்றாவது, பதராய் மாற்றுகிறவனாய் மாறப்போகிறேன். ஆமென். சும்மா அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை பெருசா இருக்குது, அந்த கஷ்டம் பெருசா, இந்த கஷ்டம், எதை நீ பெருசு சொல்றியோ நீ தான் அதை மிதிக்க போகிற, நீ தான் அதை நொறுக்க போகிறாய். உன்னை கொண்டே கர்த்தர் செய்ய போகிறார். ஸ்தோத்திரம். கர்த்தர் என் துணையா இருக்கிறார். இந்த வார்த்தை எல்லாரும் சொல்லுங்க பாப்போம். எல்லாரும் சொல்லுங்க. கர்த்தர் எனக்கு துணையா இருக்கிறார். மாற்றங்கள் வரப்போகிறது. மலைகள் மிதிக்கப்பட போகிறது. குன்றுகள் நொறுக்கப்பட போகிறது. உன்னை கொண்டே கர்த்தர் செய்ய போகிறார். ஸ்தோத்திரம். நான்காவது பார்க்கும்போது, நான்காவது, அதை தூற்றுவாய். தூக்கி போட்டுருவியான். தூற்றுவாய். நொறுக்கி மிதித்து அதை என்ன செய்வாய்? நீ தூற்றுவாய். கர்த்தர் உன்னோடு கூட இருந்த ஒரு எந்திரமாய் உன்னை மாற்றி நீ செய்ய போற காரியம், கடைசி காரியம், நீ சந்தோஷமா இருக்க போகிறாய். ஸ்தோத்திரம். எந்த வசனம் அது? 16ஆம் வசனத்துல இருக்கு நினைக்கிறேன். ஸ்தோத்திரம். பதறகுப்பா, இஸ்ரவேலின் பரிசுத்திற்குள்ளே மேன்மை பாராட்டி கொண்டிருப்பான். சரி, ஸ்தோத்திரம். நீ எப்படி இருப்பாய்? களி கூர்ந்து. நீயோ கர்த்தருக்குள்ளே களி கூர்ந்து அப்படின்னு 16ஆம் வசனம் பாருங்க. சந்தோஷமா இருப்பீங்க. கர்த்தர் உன் பட்சத்தில் இருப்பதினால்
நீ மிதிப்பாய், நொறுக்குவாய், பதறாக்குவாய், தூற்றுவாய். ஐந்தாவது, சந்தோஷமாய் இருப்பாய். ஸ்தோத்திரம். நான் உனக்கு துணை இருக்கிறேன், நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று இந்த மாதம் கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறார். ஸ்தோத்திரம். இந்த வாக்கு அப்படியே நமக்குள்ள நிறைவேறட்டும். யாருக்கு இந்த வாக்கு என்றால் 4 காரியங்கள் நாம் பார்த்தோம். ஸ்தோத்திரம். எந்தெந்த சூழ்நிலைகள் இருக்கிறீர்கள் என்று நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்கள் பட்சத்திலிருந்து நிச்சயமா காரியங்களை செய்ய போகிறார். ஸ்தோத்திரம். விரோதமாய் நின்று, விரோதமாய் எழும்பி காரியங்களை செய்கிறவர்கள், விரோதமாய் உனக்கு முன்பாய் விரோதமாய் பகைத்து உங்களை கேவலமாகவும் அற்பமாகவும் நினைக்கிறவர்களுக்கு நடக்க போகிற காரியங்களோடு கர்த்தர் பேசிட்டார். ஸ்தோத்திரம். இந்த மாதத்துல நம்ம ஒரு தைரியமா இருப்போம். கர்த்தர் எனக்கு துணை நிற்கிறார். எல்லா சூழ்நிலையும் பயப்படாத. மலையை பார்த்து பயப்படாதீங்க, குன்றுகளை பார்த்து பயப்படாதீங்க, அவனை இவனை பார்த்து பயப்பாருங்க, அந்த ஜனங்களை எந்த ஜனங்களை பார்த்து பயப்படாத. எரிச்சல் அடைகிறாங்க என்று பயப்படாத, வழக்காடுகள் என்று பயப்படாதே, போராடுகிறார்கள் என்று பயப்படாது, எனக்கு விரோதமா யுத்தம் செய்கிறார்களே என்று பயப்படாதே, என்ன பூச்சியை போல நினைக்கிறாங்களே என்று பயப்படாது. சிறு கூட்டம் என்று பயப்படாது. கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனது வலது கரத்தை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். இந்த 7வது மாதம் கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்துக்காக எல்லாரும் கண்களை மூடி அப்படியே கையை மேல உயர்த்துங்க. சின்ன ஜெபம் பண்ண முடிப்போம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமென்.